முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்ட சீதா அம்மாவோட வீட்டில் மீனா சந்தோஷத்தில் இருக்கிற ரோகிணி இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடி காசை சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் மீனாவோட குடும்பத்துக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுற முத்துவுக்கு சீதா பண்ண ரிஜிஸ்டர் மேரேஜ் பேர் அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதுவும் இந்த கல்யாணத்தை மீனா தான் நடத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதும் முத்து மொத்தமாக உடஞ்சி போயிட்டாரு. இதனால் கோவப்பட்ட முத்து மண்டபத்திலிருந்து வெளியேறி குடிக்கிறதுக்காக பார் போயிட்டாரு. மூத்த மருமகன் முத்து இல்லாமல் இந்த கல்யாணம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சீதாவோட அம்மா எவ்வளவோ பிடிவாதமாக சொல்லிட்டாங்க. அதனால் மீனா நான் சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சீதாவும் என் மேலே தான் தப்பி இருக்குது, அதனால் நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மீனாவும் சீதாவும் முத்துவை தேடி ஒயின் ஷாப்புக்கு போயிடுறாங்க. அங்கே முத்துவை சமாதானப்படுத்தி பேசி பார்க்குறாங்க. ஆனால் முத்து நிதானம் இல்லாமல் குடித்ததோட சீதா அண்டு மீனா செஞ்ச துரோகத்தை ஏற்றுக்க முடியாத அளவுக்கு நொந்து போய் பேசுகிறாரு. ஆனாலும் சீதா அண்டு மீனா நீங்கள் இல்லாமல் நாங்கள் போக மாட்டோம், கல்யாணமும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே பிடிவாதமாக இருந்துடுறாங்க. அதுக்கப்புறமா மனசு மாறின முத்து மண்டபத்துக்கு வந்து நிற்கிறாரு. உடனே அருண் சீதாவுக்கு கல்யாணமும் நடந்துருது. அதுக்கப்புறமா என்னால் சீதாவுக்கு எந்தவித கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்து நின்னேன். மற்றபடி நீ உங்கள் குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எதுக்காகவும் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நான் நிற்க மாட்டேன், நீயும் என்னோட வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மீனா கிட்ட சொல்லி உறவை முறிச்சிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா முத்து கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதனால் மீனாவோட அம்மா கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மகள் கரை சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட எனக்கு இன்னொரு மகள் என் கூட வந்து நிற்கிறது வேதனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் மீனா இதெல்லாம் கொஞ்ச நாள் தான், நிச்சயம் நான் என்னோட வீட்டுக்கு போயிடுவேன், அவரே வந்து என்னை கூட்டிகிட்டு போவார் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அம்மாவை சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் இது எல்லாமே நடந்ததை பார்த்து ரோகிணி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஓவர ஆடின முத்துவண்டு மீனாவுக்கு கிடைச்ச தண்டனையாக இதை நினைக்கிறாங்க. அதுவும் இன்னும் மீனா வரமாட்டா, முத்துவோட ஆட்டமும் இனி அடங்கிடும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இனி தன்னோட கை ஓங்கி நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பார்த்தீங்கன்னா மெத்தனத்தில் இருக்கிறாங்க. ஸோ எனவே இது எத்தனை நாளைக்கு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.